என்ன இப்படி ஆயிடுச்சு, அப்ப மேட்ச் போச்சா, இந்தியா தோத்துருச்சா அப்படிலாம் நினைக்காதீங்க. இன்னும் மேட்ச்ல உயிர் இருக்குங்க. ஒரு 3 சுவிட்ச் ஓவர் மட்டும் தாக்கு பிடிங்க. அடுத்து கிடைக்கிற அந்த ஆயுதம் இந்தியாவுக்கு பயங்கரமான யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பயங்கரமான தகவல்லாம் வந்துகிட்டு இருக்கு. இந்தியா இங்கிலாந்து இந்த 2 டீமும் 5 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடர் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இதுல 4 மேட்ச் முடிஞ்சு போச்சு. 5வது மேட்ச் என்ன போகுதுன்னு பார்த்தா இப்போதைக்கு இந்த மேட்ச் பயங்கர இக்கட்டான சூழலா போய்கிட்டு இருக்கு. யார் ஜெயிப்பாங்க யார் தோப்பாங்கன்னு தெரியாத அளவுக்கு நமக்கே பதட்டங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதாவது இந்தியா 2வது இன்னிங்ஸ் முடிவுல 374 ரன்களை டார்கெட்டா வச்சிருக்காங்க இங்கிலாந்துக்கு. நீங்க கூட பார்த்திருப்பீங்க 3வது நாள் முடிவுல இங்கிலாந்து 50 ரன்கள் எடுத்திருந்தாங்க, 1 விக்கெட் போயிருந்துச்சு. அந்த வகையில 4வது நாள் ஆட்டத்துல இங்கிலாந்து பேட்ஸ்மேன் சூப்பரா ஆடி இருந்தாங்க. குறிப்பா ஜோ ரூட், ஹாரி புரூக் 2 பேரும் இந்த 4th விக்கெட் பார்ட்னர்ஷிப்புக்கு 195 அடிச்சு ஒரு பயங்கரமான பேட்டிங் வெளிப்படுத்தி இருந்தாங்க. கிட்டத்தட்ட வெற்றிக்கு கொண்டு போயிட்டாங்க தான். ஆனாலும் ஜெயித்துட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா அங்கதான் இல்ல. ஏன்னா இப்போதைக்கு 339 ரன்களுக்கு இங்கிலாந்துக்கு 6 விக்கெட் போயிருக்கு. 4வது நாள் போட்டி மழையின் காரணமாக ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில தான் பாத்தீங்கன்னா இங்கிலாந்துக்கு தேவையானது 35 ரன்கள், இந்தியாவுக்கு தேவையோ சில விக்கெட்டுகள் தான், அதுவும் டெய்லண்டர்ஸ் தான். சோ இந்த நேரத்துல தான் இந்தியாவுக்கு ஒரு பயங்கரமான ஆயுதம் கிடைக்க போகுது. என்ன ஆயுதம் அப்படின்னு கேட்டீங்கன்னா புது பந்து. ஏன்னா ஆல்ரெடி செகண்ட் இன்னிங்ஸ்ல 76.2 ஓவர்களை இந்திய பவுலர்ஸ் வீசிட்டாங்க. இன்னும் 3.4 ஓவர்கள்ல இந்தியாவுக்கு புது பந்து கிடைக்கும். இதன் மூலமா டெய்லண்டர்ஸை ஈஸியா அவுட் ஆக்கிடலாம் அப்படின்னு பல பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பா சிராஜ், ஆகாஷ்தீப் 2 பேரும் புது பந்துல பட்டை கிளப்பிடுவாங்க அப்படின்னு நம்ம பல இடங்கள்ல பார்த்திருக்கோம் இல்லையா. சோ இன்னும் மேட்ச் முடியல, மேட்ச்ல உயிர் இருக்கு, என்ன வேணா நடக்கலாம் அப்படின்னு கூடுதலாக பதட்டத்தில் இருக்கிறாங்க கிரிக்கெட் ஃபேன்ஸ். சோ என்ன நடக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.